உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்கா? கவர்மெண்டே தருது 50,000. 2 குழந்தை இருந்தால் தலா 25,000. அதே 3 குழந்தை இருந்தால் 75,000. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? விண்ணப்பிக்கிறது எப்படி? இந்த முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாஸ்தோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். அதாவது பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து செழிப்பாக இருக்கிறதுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகள் வந்து படிப்பை வந்து பாதியிலே நிறுத்திடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகளே இருக்குது. இந்த மாதிரியான குடும்பங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகள் வந்து படிப்பை வந்து பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெண் குழந்தைகள் பேரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சிடும். எதுலனா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு வச்சிருவாங்க. இது வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். கவர்மெண்டால் முதலீடு செய்யப்படுற இந்த தொகையானது அவங்க வந்து பெரியவங்களானதும் அவங்களுடைய படிப்புக்கோ இல்லை கல்யாண செலவுக்கோ இந்த மாதிரி எந்த செலவுக்காக இருந்தாலும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நிதி எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தை பேரில் வந்து 50,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணப்படும் கவர்மெண்டால். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண உடனே கவர்மெண்ட் அதுக்கான ரசீதை வந்து அந்த பெண் குழந்தையோட பெற்றவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 25,000 கொடுப்பாங்க. இந்த 50,000 வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 பெண் குழந்தைகள் பேர்லேயும் வந்து தலா 25,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணப்படும். அதே மாதிரி 25,000 ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி அந்த ரசீதை வந்து தனித்தனியாக வந்து அவங்க பெற்றவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரிகள் வந்து 3 பெண் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களுக்கும் தலா 25,000 சொல்லிட்டு 75,000 வந்து அவங்க பேரில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கப்படும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அடுத்தது வந்து பெண் குழந்தைகளை வந்து இரட்டை குழந்தைகளா பிறந்துட்டு என்ன பண்ணுறது? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 25,000 கொடுப்பாங்க. ஸோ இந்த வகையில் வந்து சில ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து 3 பெண் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தலா 25,000 சொல்லிட்டு 75,000 கிடைக்கும். அவங்க பேரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடும். நீங்கள் வந்து 18 வயசுக்கு அப்புறம் வந்து அந்த வட்டியோடு சேர்த்து இந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அந்த குடும்பத்தில் வந்து ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. அதாவது ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாது. பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியானவங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து 18 வயசு ஆன உடனே நீங்கள் வந்து வட்டியோட சேர்த்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு வந்து சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. அதாவது அந்த பெண் குழந்தைக்கு வந்து இந்த தொகை வந்து முழுசாக கிடைக்கணும்னா அந்த பெண் குழந்தை வந்து குறைஞ்சபட்சம் 10வது படிச்சிருக்கணும். அது அரசு பொது தேர்வு எழுதியிருக்கணும். இதுக்காக அந்த பொண்ணு வந்து 10வது பாஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னால கண்டிஷன் கிடையாது. இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலே போதும், அவங்க வந்து இந்த தொகையை வந்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க தான். இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் கல்யாணமே நடந்திருக்க கூடாது. இது எதுக்காகனா, குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காகத்தான். பெண் குழந்தை பேரில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 50,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிச்சு இல்லையா? அதாவது இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆன உடனே அந்த தொகையை வந்து வட்டியோட எப்படி அந்த பெற்றவங்க வாங்கணும் தெரியுமா? அதுக்காக அவங்க வந்து சில டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறது கட்டாயம். அது என்னன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணோன்னே ஒரு ரசீது கொடுத்தாங்க இல்லையா? அந்த ரசீதை கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதை சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி 2வது வந்து அந்த பெண் குழந்தை வந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும். அதுக்கான டிசி இல்லை மார்க் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எப்படி டெபாசிட் பண்ணியிருக்கோம்? அந்த குழந்தை பேரில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த குழந்தை பேரில் தொடங்கப்பட்ட பேங்க் பாஸ்புக்கோட காப்பியும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே சப்மிட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்னு தனியாக ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்து பிடிஓ அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த தொகையை வந்து வாங்கிக்கலாம். இந்த அதிகாரிகள்லாம் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் சரி பார்த்து சரியாக இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க.
இது எப்படி கிடைக்கும்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டிபிஐ மூலியமா உங்க கணக்குக்கு அது வந்துடும். இந்த ஸ்கீம்ல வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சில தகுதிகள் இருக்கணும். முக்கியமா இந்த ஸ்கீம் வந்து ஏழை எளிய குடும்பத்துக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 1,20,000க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள இதை வந்து நீங்க பதிவு பண்ணிடணும். நீங்க நேரா வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு போயோ இல்ல பிடிஓ ஆபீஸ்க்கு போயோ கூட நீங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லையா ஆன்லைன்ல கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி அவங்க குடும்பத்துல வந்து முக்கியமா வந்து ஆண் குழந்தை இருக்கவே கூடாது. ஆண் குழந்தைய வந்து தத்தெடுத்து கூட இருக்கக்கூடாது. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கிற தாயோ, தந்தையோ கண்டிப்பா வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வந்து குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பா பண்ணியிருக்கணும். குழந்தைக்கு நீங்க பதிவு பண்றீங்கன்னா, நீங்க வந்து எப்ப வேணாலும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம். அதாவது 3 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி 2வது குழந்தை பிறந்தாலும் 2வது குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும். நீங்க வந்து இத வந்து ஆன்லைன்ல ஈஸியா விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற இ-சேவை மையத்துக்கு போய் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்க வந்து விண்ணப்பிக்கும்போது கண்டிப்பா உங்க குழந்தையோட அதாவது குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ், குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் வந்து நீங்க குடுக்கணும். உங்க நகராட்சியோ, இல்ல மாநகராட்சியோ, இல்ல பஞ்சாயத்து ஆபீசருக்குள்ள குடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பிறப்புச் சான்றிதழா இருக்கணும். அதாவது பர்த் சர்டிபிகேட். குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் மாரி அடுத்தது வந்து குழந்தையுடைய தாய், தந்தை அதாவது பெத்தவங்களுடைய அவங்களோட வயச வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரோ, இல்ல வோட்டர் ஐடியோ இத வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த ஏஜ் ப்ரூஃப்க்காக நீங்க ஆதார் மட்டும் இல்ல, வோட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசென்ஸு இந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃப்க்கு என்னென்ன இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட். உங்க தாசில்தாரால் வழங்கப்பட்ட உறுதியான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க குடுக்கணும். அதாவது அந்த இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 1,20,000க்குள்ள இருக்கணும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். அடுத்து வந்து குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ். நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ இல்ல அரசு அங்கீகாரம் பெற்ற வேற ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தா அதற்கான சான்றிதழை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி குடும்பத்துல வந்து ஆண் வாரிசு இல்ல அப்படின்ட்டு தாசில்தாரால் குடுக்கப்பட்ட ஒரு சான்றிதழ நீங்க வந்து குடுக்கணும். அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப். நீங்க வந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல 10 வருஷமாவது வசிச்சிருக்கணும். அதுக்கான ஒரு சான்றிதழ நீங்க வந்து வச்சிருக்கணும். அப்புறம் வந்து குறிப்பா வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு இருக்கணும். இதுக்கான ஜெராக்ஸ வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் நீங்க கொண்டு போயிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துல வந்து குடுத்தீங்கன்னா, அவைங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டத்துல வந்து பதிவு பண்ணி குடுப்பாங்க. இந்த திட்டம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து நேரடியா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, இதுக்காக அங்க வந்து ஸ்பெஷலான ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். இல்லையா உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையம் இருக்கு இல்லையா? அங்க போய் அங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்ல பிடிஓ ஆஃபீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அங்கேயும் வந்து நீங்க உங்க சந்தேகத்த கேட்டு தீர்த்துக்கலாம். பெண்கள் நாட்டின் கண்கள். அதே மாதிரி பெண் கல்வி நாட்டின் கண் கல்வி அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கும் விதமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. இப்ப தமிழகத்துல வந்து முதல்வர் விஜய் வந்து பதவி ஏத்த உடனே பல நல்ல சீரிய திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. எல்லா திட்டங்களும் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் வந்து சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் வந்து நேரடியா கண்காணிக்கிறாங்க. எதனாச்சும் ஒண்ணுனா சீக்கிரம் வந்து அத வந்து ஆய்வு பண்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் போயிட்டு அவங்க சர்ப்ரைஸ் விசிட் குடுத்து இந்த திட்டங்கள்லாம் பொதுமக்களுக்கு போய் சென்றடையுதா இல்லையா அப்படின்ட்டு இவங்கள நேரடியா கண்காணிக்கிறாங்க. இந்த திட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆட்சியில வந்து இன்னும் வேகமா செயல்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணதா இருக்கட்டும், இல்ல இந்த திட்டத்துக்கான தொகைய வந்து வாங்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எளிமை பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் கடுமையான நிபந்தனைகள் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நிபந்தனைகள்லாம் அவ்வளவுக்கா கிடையாது. விஜய் வந்து ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து சிங்கப்பெண் படை அமைச்சிருக்காரு. மகளிர் உரிமை தொகை வந்து ரூ. 2,500 குடுக்க போறேன்னு சொல்லிக்கிறாரு. பெண்கள் இலவச பயண திட்டத்தை வேற கொண்டு வர போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கே இவ்வளவு பண்றவரு குழந்தைகளுக்கு பண்ண மாட்டாரா? அதனால வந்து தகுதியானவங்க வந்து இந்த திட்டத்துக்காக உடனே விண்ணப்பிங்க. உங்களுடைய எதிர்காலத்தையும், பெண் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் வந்து நீங்க வந்து சிறப்பாக்கிங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நல்லா சிறப்பா அமைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுவரைக்கும் வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் குறித்த எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த திட்டங்கள் சம்மந்தமா உங்களுக்கு எதனாச்சும் வேற சந்தேகம் இருந்தாலோ, கருத்துக்கள் இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம, பெண் குழந்தைகள் இருக்கிற மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.